உடனுக்குடன் நேரலையை தொடர்ந்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையப்பர் கோவில் காந்திமதி யானை உயிரிழந்ததை அடுத்து அதனை நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காந்திமதி யானை உயிரிழந்த நிலையில் பக்தர்கள் பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். இந்த நிலையில் யானையின் உடலை நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், விவரம் என்ன பதிவு பண்ணுங்க? தென் மாவட்டங்களில் மிகவும் புகழ்பெற்ற சிவ ஆலயங்களில் நெல்லை டவுனில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஒன்று. இந்த கோவிலில் காந்திமதி என்ற ஒரு யானை, கிட்டத்தட்ட 56 வயதுடைய இந்த யானை என்பது நேற்று அந்த கோவிலில் உள்ள உற்சாகத்தில் நின்று கொண்டிருந்த போது திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு வனத்துறை மற்றும் கால்நடைத்துறை அதிகாரிகள் நேரடியாக சிகிச்சை அளித்தனர். ஆனால் சிகிச்சை பலனில்லாமல் இன்று காலையில் யானை என்பது உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த யானை என்பது தற்போது இன்று காலையில் அங்குள்ள சிவாச்சாரியர்கள் அனைவரும் பல்வேறு பூஜைகளை மேற்கொண்டார்கள். அதன் பிறகு யானைக்கு பால், தேன், விபூதி உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் அந்த யானையை நேரடியாக ஒரு கிரெயின் உதவியுடன் நேரடியாக வடக்கு ரத வீதியில் ஒரு லாரியில், பிரம்மாண்டமான லாரியில் அந்த யானை உடல் என்பது வைக்கப்பட்டு வடக்கு ரத விதி, கீழ ரத விதி, மேல ரத விதி, தெற்கு ரத விதி ஆகிய அனைத்து ரத விதிகளில் சுற்றி வந்தன. இதுக்கு இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் அந்த யானையோடு தங்களுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் அந்த யானைக்கான இறுதி சடங்கு முடிந்த பிறகு நேரடியாக வனத்துறை சார்பாக அந்த யானைக்கான பிரேத பரிசோதனை என்பது நடைபெறும். அதன் பிறகு அங்கு உள்ள நெல்லையப்பர் கோயிலுக்கு சொந்தமான பொற்றாமரை குளத்திலேயே அதோட ஈசான மூலையில் அந்த யானை என்பது உடல் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தன. ஆனால் அந்த ஈசான மூலையில் தற்போது ஜேசிபி இயந்திரம் மூலம் குழி தோண்டும் போது அந்த பகுதியில் கழிவுநீர் ஓடைகள் அருகில் ஓடுவதன் காரணமாக அந்த குழி முழுவதுமே கழிவுநீர் ஓடைகளாக துர்நாற்றம் வீசியதால் தொடர்ந்து பக்தர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். நேரடியாக அந்த பகுதியில், அந்த ஈசான மூலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் யானையை அடக்கம் செய்யக்கூடாது என தெரிவிக்கவில்லை. இப்போது கோவில் நிர்வாகம் சார்பாக அவருடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டு வருகிறது. அந்த குழிக்கு அருகிலேயே மற்றொரு குழிகள் தோண்டுவதற்கான ஏற்பாடுகளும் கோவில் நிர்வாகம் செய்வதாக தற்போது உறுதியளித்துள்ளது. தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமே பொதுமக்களின் கூட்டம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் யானைகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இன்று காலையில் இருந்தே வந்தமன உள்ளார்கள். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் இல்லாமல் அண்டை மாவட்டமான தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் இன்று காலையிலிருந்தே நேரடியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தங்களுடைய இன்று விடுமுறை நாள் என்பதால் தங்களுடைய குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு இந்த யானைக்கான அஞ்சலி என்பது செலுத்தப்பட்டுக் கொண்டு வருகிறது. இந்த யானைக்கான பிரேத பரிசோதனை வனத்துறையினர் மற்றும் கால்நடைத்துறையினர் ஈடுபட்ட பிறகு அதன் பிறகு கோவில் நிர்வாகம் சார்பாக அந்த யானையினோட அடக்கம் என்பது செய்யப்படுகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.